ஐநாட்டுனையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். என்னால வர முடியாது சோழன், தனி கொடுத்தனால எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, என்ன பிடிக்காது? நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிலா. என் கோபத்துக்கு ஒரு அளவு இருக்கு நிலா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன கோவம் என்ன பொறுமை? நான் உங்களை கேட்டேனா? தனி கொடுத்தனம் போகணும் சோழன், இந்த வீடு எனக்கு பிடிக்கல, நல்ல பெரிய வீடா பாருங்க சோழன், நான் வசதியாவே வாழ்ந்தவ, எனக்கு வசதியா வாழணும் நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்களா ஏதோ வீட்டை பார்த்துட்டு சுத்தி காமிச்சிட்டு தனி கொடுத்தனம் வான்னு சொல்றீங்க. என்னாலலாம் ஒரு அடி நகர முடியாது, நீங்க வேணா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேச, ஏய் என்ன நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை விட உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க முக்கியமா போயிட்டாங்களா? இங்க பாரு நிலா, நான் உன் புருஷன், நான் உனக்கு ஏதாவது சொன்னா நீ கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, என்ன சோழன் மிரட்டுறீங்களா? என்னைய கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரை பண்றீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை சோழன், நானும் ஒரு அளவு தான் உங்ககிட்ட பொறுமையா பேசி பார்த்துட்டேன், என்னால இதுக்கு மேல நீங்க சொல்றத கேட்க முடியாது, எனக்கு அந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அப்பதான் சோழன், உனக்காக நாய் அலையிற மாதிரி தெரு தெருவா அழிஞ்சு வசதியா வாழ்ந்தவளே, உங்க அப்பா என்னை கேட்டாரு, என் மக வசதியா வாழ்ந்தவ, என் மகளை உன்னால நல்லா வச்சு பாத்துக்கிற முடியலையான்னு. அந்த பேச்செல்லாம் எதுக்குடா நமக்குன்னு சொல்லி உன்னை நல்லா வச்சுக்கிறன்னு சொல்லி நான் தெரு தெருவா அழிஞ்சு நாய் படாத பாடுபட்டு நல்ல ஒரு வீடா பார்த்துட்டு வந்தா இன்னமும் அசால்ட்டா வர முடியாதுன்ற, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, முடியாது சோழன், நீங்க வேணா போய் தனியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேச, ஒரு கட்டத்துக்கு மேல சோழனுக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வந்து நிலாவை கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அரைஞ்சிடறாரு. நிலா பார்த்தா பொத்துன்னு கீழே போய் விழுந்துறாங்க, டேபிள் எல்லாம் கீழே விழுந்துருது. ஐயோ என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேரன் உள்ள வர, நிலா கீழே விழுந்து கிடக்காங்க, கன்னத்துல பார்த்தா தடை இருக்கு. நிலா நிலா என்னப்பா அப்படின்னு சொல்லி சேரன் பதறி இங்கே நிலாவை தூக்குறாரு. நிலா கன்னத்துல கை தடை இருக்கு, அதை பார்த்ததும் சேரனுக்கு பயங்கரமான கோவம். டேய் என்னடா நிலாவை அடிச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அப்பதான் சோழன், ஆமாண்ணே அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, என்னடா சோழா வர வர மிருகம் மாதிரி மாறிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும், யாரு யாரு நானா மிருகம், நானா மிருகம், நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான், இவளுடைய புருஷனா என் பொண்டாட்டி, இவ கூட தனியா இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறா, இவளோட ஹனிமூன் போகணும்னு பாக்குறேன், எல்லாத்தையும் கூட கூட்டிட்டு போகணும்ன்றா, இப்ப தனியா அவளுக்காக வீடு பார்த்துட்டு வந்திருக்கேன், வர மாட்டேன்னு சொல்றான், என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்த, சோழன் திரும்ப திரும்ப சொல்றேன் தனி கொடுத்தனாலும் வரமாட்டேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, பாரு பாருனே என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, அதுக்காக நீ நிலாவை அடிப்பியாடா? நிலாவை உன்னால எப்போ கை நீட்டி அடிக்க முடிஞ்சு? என்னடா சோழா என்ன பழக்கம் இது? பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற பழக்கம் என்ன பழக்கம்டா உனக்கு? நான் உன்னை இப்படிதான் வளர்த்தேனாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா சோழனுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேட்க, விடுனே முதல்ல, நான் சொல்றது கேட்கவே மாட்டேன்றா, இப்ப என்னமோ அடிக்காத, அப்புறம் சொல்றது கேட்கலன்னா அடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, என்னடா நீ மாறிக்கிட்டே வரடா சோழா, நிலா ஒரு வார்த்தையாவது என்கிட்ட பேசாதான்னு சொல்லி என்கிட்ட கேட்டவே நீனு, இப்ப உன்னைய கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணு பாட்டுக்கு இருக்க விடாம நீ கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க, ஏண்டா சோழா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, பின்ன என் நேரமும் சுத்தி 4-5 பேர் இருப்பீங்க, இவகிட்ட தனியா ஒரு 2 அடி முன்னாடி போனா யாராவது ஒரு ஆள் வந்துருவீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலனே, எனக்கு என் பொண்டாட்டி கூட தனியா இருக்கணும், அவ கூட நான் சிரிச்சு பேசணும், ஹால்ல கிச்சன்லன்னு சொல்லி நான் வீலை விட்டு வர நேரம் அவளும் நாளும் கொஞ்சம் தனியா பிரைவசியா இருக்குன்னு நினைக்கிறேன்னு, ஆனா அது இந்த வீட்டுல முடியலனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உனக்கு என்னடா இப்ப, நீ நிலா கூட தனியா இருக்கணும் அவ்வளவுதானே? ஏப்பா நிலா உனக்கு தனி கொடுத்தன போக தானே இப்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, சரிப்பா நீயும் சோழனும் இங்க இருங்க, நானு பாண்டி பல்லவன் அப்பா நாங்க 4 பேரும் ஏதாவது ஒரு வாடகை வீட்டுல போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அண்ணா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்லப்பா இதுதான் ஒரே தீர்வு, உனக்கு இந்த வீட்டை விட்டு போக பிடிக்கல, சரி தனியா போகன்னு ஆசைப்பட்டா அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, அதனால நாங்கெல்லாம் போறோம்ப்பா, நீயும் சோழனும் இங்க இருங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அண்ணே நீங்களும் புரிஞ்சுக்கிறாம பேசுறீங்க, எனக்கு தனி கொடுத்தனா இந்த வீடு மட்டும் கிடையாதுன்னு, நீங்களும் தான், நீங்க பாண்டி பல்லவன் அங்கிள் இவங்களெல்லாம் விட்டுட்டு போகதான் எனக்கு விருப்பம் இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் இந்த வீடை மட்டும் நினைச்சேன்னா நான் போயிருப்பேன்னு, எனக்கு தனி கொடுத்தனால பிடிக்காதுன்னு,
எப்பயுமே இவர் என் கூட இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சவாரி வந்துட்டா காலையில போனவர் மறுநாள் காலையில் ஆகலாம், நைட் ஆகலாம், எப்ப வருவாருன்னு எனக்கு தெரியாது. நான் மட்டும் தனியா எப்படி வீட்டுல இருக்க முடியும்? பயமா இருக்காதான்? நான் தனியா இருந்தெல்லாம் பழகுனது கிடையாது. அங்கே வீட்டுல கூட அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, கையல்னு சொல்லிட்டு யாராவது என் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வளர்ந்தவன் நானு. ஆனா அது சோழன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம என்னைய போட்டு கட்டாயப்படுத்துறாரு. நீங்களும் அவருக்கு ஏத்த மாதிரி எங்கனை விட்டுட்டு நீங்க போறேன்னு சொல்றீங்க. புரிஞ்சுக்கோங்கன்னு, எனக்கு உங்களோட இருக்கணும். இப்ப தனி கொடுத்தன போறாருன்னு சொல்றாருல, நான் வசதியா இருக்கணும்னு சொல்றாருல, இந்த வீடு வேணா வேற வீட்டுக்கு போலான்னு சொல்றாருல, அந்த வீட்டுல எல்லாரும் போயிருப்போம். நீங்க, பாண்டி, பல்லவன், நடேசன் அங்கிள், இவரு, நானு எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, பாருனே பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு, அவளுக்கு கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸே புரியல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, டே சோழா, என்னதான் இருந்தாலும் நீ நிலாவை அடிச்சது தப்புடா. அந்த பொண்ணுக்கு இந்த வீடு பிரச்சனை இல்ல, வசதி பிரச்சனை இல்ல, எல்லாரும் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்குது. அந்த பொண்ணு எண்ணத்துக்கு நீ இறங்கி நடந்துக்க. அந்த பொண்ணு மேலும் மேலும் கட்டாயப்படுத்தினேன்னு வையி, அப்புறம் நான் சேர என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சோழனுக்கு கோவம் வந்துருது. ஷே, உனக்கு போய் வீடு பார்த்துட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வெளியில கோவமா போக, டே சோழா மன்னிப்பு கேட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, ஆமா மன்னிப்பு கேட்பாங்க இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. என்னப்பா இவன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அவரு வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்காருனே, அவரு எப்பயுமே உங்க கூட இருந்து பழகிட்டாரா, அதனால அவருக்கு இங்க இருந்து போறதெல்லாம் பெருசா தெரியல. எனக்கு நான் இங்கேயே இருந்து பழகிட்டேன், இதை விட்டு போறது எனக்கு பெருசா தெரியுது. அதனால அவர் போக்குலயே அவரை விட்டுருங்கண்ணே. ஆனா எனக்கு தனி கொடுத்தனால விருப்பம் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இவனுக்கு இந்த மாதிரி என்ன வந்ததுக்கு காரணமே உங்க அப்பா தான்ப்பா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, புரியுதுன்னு, உங்க அப்பா இந்த மாதிரி சோழன் கிட்ட பொண்ணு வசதியா வாழணும், தனியா வாழணும், அப்படி இப்படின்னு சொல்லி பிளாட் எடுத்து கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்காரு. அதனாலதான்ப்பா இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஆமாப்பா உங்க அப்பா சோழன் கிட்ட சென்னையில தனியா ஒரு பிளாட் வாங்கி தரேன், நீயும் சோழனும் அந்த வீட்டுல போய் தனியா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சோழன் கிட்ட சொல்லியிருக்காருப்பா. அன்னையில இருந்து ஆரம்பிச்சவன் பாண்டி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான், சோழன் என்கிட்ட சொல்லல. பாண்டி கிட்ட சோழன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். பாண்டியை கூட்டிட்டு தான் போய் தனியா போய் வீடெல்லாம் பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வீடு பிடிச்சிருக்கான்ப்பா. இன்னைக்கு கூட நீ போய் பாத்தியே அந்த வீடு தான்ப்பா. அதனாலதான் கோபத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இதெல்லாம் தோணல, உங்க அப்பா அப்படியெல்லாம் கேட்டதுனால அவனுக்கு தோணி இருக்கு. அதனால அவனை கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிறாதப்பா, அவன் அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கையெடுத்து கும்பிட, அண்ணன் நீங்க என்ன மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவர் கோபத்துலதான் அடிச்சாரு. அவருக்கு என் மேல நிறைய பிரியம் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அடிச்சுட்டு போனவரு கொஞ்ச நேரத்துல பாருங்க வந்து என்கிட்ட எப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க போறாரு நீங்களே பாருங்க. அவருக்கு அவர் சொல்றத நான் கொஞ்சம் கேட்க மாட்டேங்கிறேன்ற கோபம். ஹனிமூனுக்கு தனியா போகலான்னு சொன்னாரு.